மக்களை காப்பாற்ற சட்டம் இயற்றுங்கள். எப்ஸ்டீன் நண்பர்களை காப்பாற்ற அல்ல. மக்களை காப்பாத்துறதுக்கு சட்டங்கள்லாம் வகுத்த காலங்கள் போய் இப்போ எப்ஸ்டீன் நண்பர்களை காப்பாத்துறதுக்காக சட்டங்கள்லாம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஐலாண்டில் பண்ற தப்பெல்லாம் நார்மலைஸ் ஆகுறதுக்காக சாதாரண விஷயம்ப்பா, இதெல்லாம் தப்பு இல்லைப்பா அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக ஏதேதோ புது புது சட்டங்களை உலகம் முழுவதுமே அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பணக்கார கும்பல் செய்கிற அயோக்கியத்தனத்தை சரின்னு உலக மக்கள் எல்லாரும் நம்புறதுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை அரசாங்கங்களை பயன்படுத்தி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜனநாயக அமைப்பே பணக்காரர்களோட உதவி இல்லாமல் இயங்காது. இதனால இந்த பணக்காரர்கள்லாம் என்ன பயன் பண்றாங்க அப்படின்னா, தங்களோட பணத்தை கொடுத்து தங்களோட அதிகாரத்தை வச்சு இந்த மீடியா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுறாங்க. விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியாளர்களை கைப்பாவை மாதிரி நடத்துறாங்க. தனக்கு போய் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வா அப்படின்னு அவங்கள மிரட்டுறது, அவங்கள பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி உலகம் முழுவதுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் இப்போ அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே நார்மல் ஆயிரும். இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை திருமணம்லாம் நார்மல் ஆயிடும். விலங்குகளை கூட மக்கள் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை அவங்க அப்படியே படிப்படியாக கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த ஜனநாயகங்கிற அமைப்பு பணக்காரர்களின் கைப்பாவை தான். இதனால எந்த பயனும் கிடையாது சாதாரண மக்களுக்கு. ஏன்னா சொல்லிக்கலாம், இது மக்கள் நாங்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோன்னு. நம்ம எல்லாம் டம்மி, நம்ம ஓட்டுலாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே மாறாது. ஜனநாயகங்கிறது ஒரு ஏமாற்று வேலை. நன்றி.